ஒரு காலத்தில் சோஃபி என்ற சிறுமி ஒரு சிறிய கிராமத்தில் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தாள். சோஃபியின் பெற்றோர் தினமும் நகரத்திற்கு வேலைக்கு போவார்கள். சோஃபிக்கு ஒரு நாய்க்குட்டி செல்லமாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு நாள் தன் தாயிடம், "அம்மா, எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேண்டும்" என்று கூறினாள். சோஃபியின் தாய் தன்னுடைய மகளிடம் மிருதுவாக, தாங்கள் செல்லப்பிராணி ஒன்றை வீட்டில் வளர்க்க முடியாது என்று கூறினாள். காரணம், தாமும் தனது கணவரும் வேலைக்கு போக வேண்டியதால் செல்லப்பிராணியை கவனிக்க நேரம் இருக்காது. சோஃபி இதை கேட்டு மனம் சொர்ந்தாள். ஆனால் சில நாட்களுக்கு பின்னர் சோஃபி மீண்டும் தன் பெற்றோரிடம் நாய்க்குட்டி ஒன்றை வாங்கிக் கொடுக்க வேண்டி கேட்டாள். அப்போது அவர்களும் மீண்டும் நாய்க்குட்டி வேண்டாம் என்று மிருதுவாக மறுத்தனர். சோஃபியின் தந்தை நாய்க்குட்டி ஒன்றை வளர்ப்பது பெரிய பொறுப்பாக இருக்கும் என்பதை கூறினார். நாய்க்குட்டியை உணவளிப்பதோடு அதை ஒரு குடும்ப உறுப்பினராக கருதி கவனிக்க வேண்டும் என்று கூறினார். சில நாட்களுக்கு பின்னர் சோஃபிக்கு 6வது பிறந்த நாள். அவளுடைய தாய்க்கு ஒரு தெரு நாய்க்குட்டியை வளர்த்து பார்க்கலாம் என்று தோன்றியது. சோஃபி அவளுடைய வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்ததும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். அவள் அதற்கு டென்வர் குட்டி என்று பெயர் வைத்தாள். அந்த நாய்க்குட்டி வீட்டிற்கு வந்த நிமிடம் முதல் சோஃபி அதை முழுமையாக பராமரிக்கத் தொடங்கினாள். அவள் அதனை குளிப்பாட்டி நல்ல உணவளித்து அதன் உடல் நலனுக்காக தினசரி நடக்க கூட்டி 2 முறை மருத்துவரிடம் கூடச் சென்றிருந்தாள். இதனை பார்த்து சோஃபியின் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். சிறிய சோஃபி செல்லப்பிராணியை பொறுப்பாக பார்த்து கொள்ளக்கூடியவள் என்பதை அறிந்தனர். சோஃபியின் தாய் அவளுக்கு அடுத்த பிறந்த நாளில் மற்றொரு நாய்க்குட்டியை பரிசாக கொடுப்பதாக மகிழ்ச்சியுடன் உறுதியளித்தார்.